பக்கம் எங்கிருந்து தொடங்குகிறதுனா கீழே சங்கத்தார் கழகம் தீர்த்த படலம்னு ஒன்று இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த வலைவீச படலம் வருகிறது. அதனால் சங்கத்தார் கழகம் தீர்த்த படலத்தை சொன்னோம். அடுத்தது வலைவீசின படலத்தை சொல்லுகின்றோம்னு தோல்ராய் பண்ணி கொடுக்குறேன். இதுலேயே ஒரு தொடர்பு இருக்குது. சங்கத்தார் கழகம் தீர்த்தத்துக்கு நம்ம போயிட்டு வந்துடுவோம், இடையில இருக்குது. அது அங்கே வரும்போது சொல்கிறேன். இப்போ எவ்வளோ தூரம் போக முடியும் தெரியல. 20 நிமிஷம் இருக்கா, 40 நிமிஷம் இருக்கு பார்ப்போம். மின்றிரி தன்ன வேணி வேதியன் இடைக்காடன் பின் சென்று மீன்று அணையான் கொண்ட பிணக்கிணை தீர்த்த வண்ணம் இன்றுரை செய்து முன்னீர் எரிவலை வீசிஞாழல் மன்றல குழலினாலை மணந்து மீள் வண்ணம் சொல்லுவோமா சொல்லிட்டேன். கீழச்சில் உள்ள படலம் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம், சங்கத்தார் கடகம் தீர்த்த படலம் சொல்லிவிட்டேன். இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம். இடைக்காடன் ஒரு புலவர், அவர் நல்லா பாட்டு பாடுவாருங்க. அவர் ராஜா கிட்ட நல்லா பாட்டு பாடி பரிசு வாங்கலான்னு வந்தார். இந்த ராஜாவுக்கு என்ன மூடோ என்னவோ தெரியல, இடைக்காடனை பார்த்தாலே பிடிக்கல. சார் புலவர் எப்படி இருந்தார்னா சார், அவர் பாடுற பாட்டுக்கு தானே முக்கியம், கொடுக்கணும். ஆனால் இந்த ராஜாவுக்கு என்ன புத்தி போகுது, விறகறிறவர் புகழ்ந்திட வேண்டும், விரல்கள் நிறைய மோதிரம் வேண்டும், அறையின் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் கவி நஞ்சேனும் வேம்பேனும் மிக நன்று அவன் புத்தியில் இருக்கிறான். அப்போ ராஜா கவிஞராக இருந்தால் எப்படி இருக்கணும்னா, நல்ல பட்டாடை எடுத்துக்கொண்டு சாமி வந்து அவ்வளோ இருந்தால் தான் அவனுக்கு கவிஞராக ஏற்றுமா போல் இருக்கு. இப்போ இல்லையா, அந்த கோலத்தை பார்க்கறனத்தை எடுத்து கருத்தை பார்க்கல. அதனால இடைக்காடனை பார்த்தா பாடும் பாடி தொலையும்ங்கிறான் போல் இருக்கு இல்லையா. 23ஆம் மொழிகை சொன்னது மாதிரி என் கவி இன்னைக்கு பாடி பரிசில் பெற வந்தேன்னது மாதிரி பாடினா பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு, நயமான பாட்டு. நல்ல பாட்டு, சூப்பர் பாட்டு, அருமையான பாட்டு, சூப்பர் சூப்பர். இப்படிலாம் தலையில ஆட்டவே இல்லைங்க அவன். ராஜா அப்படியே உட்காந்துருக்கான், பிடிச்சி வச்ச பிள்ளையார் போல. பாட்டு முடிஞ்சுட்டா, சரி போயிட்டு வான்ட்டான், அவ்வளோதான். பாட்டு பாடினியா, போயிட்டு வா அப்படின்ட்டான். ரொம்ப வருத்தமாக போச்சு. நீ பரிசு கொடுக்க வேணாண்டா, அட்லீஸ்ட் தலையாட்டி நல்லா இருக்குன்னா சொல்லக்கூடாதா, இப்படி தலையை எப்படி ஆட்டுற அளவுக்கு கூடவா என் பாட்டு இப்படி கொடுமையாக இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டார். அவன் ஒன்றும் பதில் சொல்லலை. சரின்ட்டு ராஜ சாமிகிட்ட போனார். சுகரா சாமிகிட்ட போய் வருத்தப்பட்டான். இந்த மாதிரி நீ தங்கம் இருந்து ஆளக்கூடிய இந்த நாட்டில் ஒரு தமிழ் பாட்டுக்கு இவ்வளவு தான் மதிப்பா, சரி போ அப்படின்ட்டு போனான். சரி இரு நானும் வரேன்னு சாமி என்ன பண்ணிட்டாரு, அம்பால் அழைச்சிட்டு கோயிலை விட்டு வெளில வந்துட்டார். வைகையினுடைய தென்கரையில் இருக்கிறவர் இவர் இல்லையா. நம்ம துதி பாடுறோம் இல்லையா, சொபனம் கடல் சூழ் புவிக்கு, சொபனம் அறைவானருக்கு, சொபனம் சைவ சமயத்துக்கு, சொபனம் சுப சோபனமே, சேமங்கலம் நித்திய சுபமங்கலம், மங்களம் மதுராபுரி கரசாய் வாழ்பவர்க்கு மங்களம், மீனாட்சி சுந்தரர்க்கு மங்களம், வைகை தனில் தென்கரையில் வாழ்பவர்க்கு மங்களம் அப்படின்னு பாடுறோம். நிறைவில் பாடுறோம். வைகை தனில் தென்கரையில் வாழ்வர் என்ன வடகரை விட்டார். காலில் குறுக்கள் வந்தார், தங்கள் கோயில் தங்கிடுவான் புக்கு வந்தார்னு ஆண்டாள் சொன்னது போல சாமியை திறந்து கற்பகத்தை பார்த்தா உள்ள சாமியை காணும். உடனே கூப்பிடுங்கப்பா ஐபிஎஸ் அப்படின்னு கூப்பிடலாம். ராஜாட்ட ஓடலார். சில திருட்டு வழக்கில் யாரும் சொக்கநாதர் தூக்கிட்டு போயிட்டாங்க போட்டிருக்கு. சாமி காணும், சொக்கநாதர் காணும், மீனாட்சி அம்மாவையும் காணும், எங்கன்னு தெரில. கோயில் வெற்று கிரகமாக இருக்குது, தெரியல வெற்று கிரகமாக இருக்குது. ஊரெல்லாம் ஒரே பிரச்சனையாகி போச்சு. கண்டுபிடிச்சார். சாமி சொன்னார். எல்லாரும் தேடி பார்த்தாங்க, இல்லை வேற கோயில் உண்டு, அங்கே உற்பத்தி ஆயிருக்கு. வடகரையில் உள்ளவங்களாம் தென்கரைக்கு வந்துட்டு கோட்டையை கடந்து வரவங்களாம் சொல்கிறாங்க சொக்கநாதர் அங்கே இருக்கார். எங்கே இருக்கார்? வடகரையில். ஓடார் போய், ஏன் சாமி இங்கே வந்து இங்கே என்ன பிரச்சனை, தமிழ் பாட்டுக்கு மதிப்பில்லாத இடத்துல எனக்கு என்ன வேலைன்ட்டார் சாமி. இடைக்காலன் பாட்டு பாடினானா, பாடினார், நல்லா இருந்தா. அப்புறம் என் தலையாட்டில் அப்படிங்கிறார் சாமி. அதுக்காக தான் கோச்சிட்டு வந்துட்டார் இவர். கொண்டு இடைக்காலனை கூப்பிட்டு எல்லா வரிசையும் செஞ்சு அனுப்பிச்சு வச்சா திரும்பி கோயிலுக்கு வந்துட்டார் சாமி. இதான் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம். அவனோட கோபத்துக்காக இவர் கோச்சிட்டு கிளப்பிட்டார். கோயிலாவே இருந்தாருங்கிறாங்க. அந்த இடத்துல கட்டின கோயில் தான் இன்னொரு கோயில், ஒரு கோயில் சொல்றாங்க. அந்த பூ ஆதி சொக்கநாதர். சிலர் பூவனம்ங்கிறாங்க. பூவனம் இல்லையோ, சில பூவனம் இல்லை, இன்னொன்று இருக்கு. நம்ம செல்லூர் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் செல்லூர் கோயில் தானே, அந்த கோயில் தான் சொல்றாங்க. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் செல்லூர் உள்ள நம்ம ஆப்பனூர் தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆப்பனூர்ல தான் சாமி வந்து இருந்ததாக சொல்லுகிறார்கள். சரி, ஆப்பூருங்கிற ஆப்பனூர். அகர முதலானே அணி ஆப்பனூர் ஆணை பகரும் வினையுடையார் வினைப்பற்று அறுப்பார் என்ன ஞானசம்பந்தர். அதனால அந்தமிழ்
அந்தமில் அழகன் கூடல் ஆளவாய் அமர்ந்த நீல கந்தரன் உலகம் ஈன்ற கண்ணியங் கயற்கனாலங் கொந்தவிழ் அலங்கல் கூந்தல் கொடிக்கு வேறிடத்து வைகி மந்தனம் ஆன வேத மறைப்பொருள் உணர்த்துமாதோ. என்ன நடந்ததுன்னு தெரியல. அம்பாள் இது புத்தகம் படிச்சுட்டு இருந்திருப்பா போல் இருக்கு, சுவடியெல்லாம் வச்சு படிச்சுருந்தா போல் இருக்கு. இது என்ன சுவாமி தெரியல அப்படின்னு என்ன மாதிரி என்ன எங்கள் வீட்லேயும் இது என்னன்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன் உங்களுக்கு சொல்கிற மாதிரி. இப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்கணும்னு தோணுமோ அந்த அளவுக்கு தானே கேட்க முடியும். இதுக்குள்ள வீட்டில் இருங்க விசில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிம்பாங்க. அப்போதான் பிள்ளை வந்து கூப்பிடுவான், உடனே என்ன பண்ணுறா இருங்க வந்துடுறேன் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம எத்தனை இருக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஒரு சூழல் ஆகிப்போச்சு. ஏன்னா புத்தகம்லாம் வச்சு படிச்சுட்டு இருக்காங்க போட்டிருக்கு, பின்னாடி வருது புத்தகம். சாமி அம்மாளுக்கு கொஞ்சம் டவுட்டு, சில விஷயங்கள்லாம் புரியல. சரி வா தனியாக போயிடுவோம், நம்ம தனியாக கூப்பிட்டார். எப்பேற்பட்ட சுவாமி? அந்தமில் அழகன், குறைவில்லாத அழகையுடையவர். எங்க இருக்கார்? கூடல் ஆளவாய் அமர்ந்த சுகநாதர் நீல கந்தரம். கந்தரம்னா சுந்தரம் இருக்கா? கந்தரம்னு இருக்குது, நீல சுந்தரம்னு இருக்க முடியுமா? கந்தரம்னா தான் சரி, கந்தரம்னா தொண்டைன்னு அர்த்தம். நீல சுந்தரம்னா நீல சுந்தரம், சாமி சுந்தரம் நீல கலர்ல இருக்காருன்னு அர்த்தம் மேடம். நீலகண்டம் தான் உரையில இருக்கு இங்க. நீல கந்தாரன் உலகும் ஈன்ற கண்ணியங் கயற்கண் ஆள், உலகத்தை கொடுத்தவளாகிய அம்பாள் கொந்தவிழ் குழல் அங்கர் கூந்தர் கொடிக்கு. அம்பாளுக்கு வேறிடத்து வைகின தனியா பர்சனலா இருக்காங்க ரெண்டு பேரும். தனியா உபதேசம் நடக்குது, நீயும் நானுமாய் ஏகபோகமாய் நடக்குது உபதேசம். 4ஆம் ஆண்டு வகுப்பு மாதிரி நம்ம நிலையத்தில் 4ஆம் வகுப்பு இப்படி தான் நடந்துட்டு இருக்கு கொஞ்சம் நாட்களாக. 4ஆம் ஆண்டு ஆனவர்கள் யாராவது ஒருத்தவங்க தான் வருவாங்க, மற்றவர்கள்லாம் அரிய காட்சியராக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள பேசி வச்சுப்பாங்க, ஒருத்தவங்க தான் வரணும் அப்படின்னு. இல்லை இடிய போறியா, நாளைக்கு நான் போறேன்னு முடிவு பண்ணி சொல்றீங்க. அவர் நிலையத்தில் 4ஆம் ஆண்டு வகுப்பு நடந்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வருவாங்க இல்லையா, அது மாதிரி நடக்குது. அதனால வேறிடத்து வைகி ரெண்டு பேரும் தனியா இருக்காங்க. மந்தானம் ஆன, மந்தானம்னா மந்தமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ சரியா புரியல, கொஞ்சம் தெளிவில்லைன்னு அர்த்தம். மந்தானம் ஆன வேத மறைப்பொருள் உணர்த்தும் மாதோ. மாதோங்கிறது அசைச்சொல். இப்படி உணர்த்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னார். சரி, அம்பாளுக்கு கிளாஸ் நடந்துட்டு இருக்கு சார். அம்பாள் கொஞ்சம் பிரேக் தேவை தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. இப்போ அப்பா டீ எதை வாங்கிட்டு சொல்கிறோமாங்க அப்படி நம்ம அந்த மாதிரி ஒரு சூழல் போடுறேங்க அம்பாளுக்கு. நாதன் இன் அருளால் கூறு நான் மறை பொருளை எல்லாம் யாது காரணத்தால் மண்ணோ அருகிலேம் எம்பிராட்டி. அம்பாள் புரிஞ்சு இல்லை சார், இவர் சொல்றாரு என்ன காரணத்தினாலே அம்பாள் அதை புரிஞ்சிக்காம வாழா இருக்கிறாங்கிறார். புராண ஆசிரியர் இப்படி அபிப்பிராயப்படுறார். ஏன்னா பின்னாடி திருவிளையாடல் நிகழ்வுங்கிறது தான் இங்கே குறிப்பு. இப்போ அம்பாளை கவனிக்க விடாமல் பண்ணது யாருப்பா? இவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. இதில் என்ன ஒரு பியூட்டினா அம்பாளுக்கு தெரியாது இல்லையா. யாது காரணத்தால் மண்ணோ வருகிலோம் எம்பிராட்டி. எம்பிராட்டி காதரம் அடைந்தால் போல. என்னவோ கொஞ்சம் டயர்டாக நான் போல இருக்கா, பிரேக் விட்டா தேவலை போல இருக்கு. கொஞ்சம் கேப் பிடிங்கன்னா இந்த ஃபோன் எடுத்து ஒரு மெசேஜ் எடுத்து பார்த்துருவேன், வாட்ஸ்அப்பில் என்ன வந்திருக்கு திரும்பி பார்க்கலாம். கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும்ல அப்பப்போ கிளாஸ் நடக்கும்போது. அது மாதிரி ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட். எம்பிராட்டிக்கு ஆதாரம் அடைந்தார் போல கவலையும் சிறிது தோன்ற. புரியலன்னா கொஞ்சம் கவலை வருது இல்லை, நம்ம கவலையே படமாட்டோங்கிறது வேறு, புரியலங்கிறதா கவலைப்பட்டோம். அம்பாலும் புரியல கவலைப்படாமல் இருக்கு, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இதில் இல்லையா. உள்ளபடியே புரிஞ்சாதாங்க கவலை, புரியல ஒரு கவலை கிடையாது, புரிஞ்சாதான் கவலையே எல்லாம். ஆதாரம் இயலாய் கேட்டால் எப்படி கேட்டா
விருப்பம் இல்லாமல் கேட்டுட்டு இருக்கான். ஆதரம் இயலாய் கேட்டால் அகுது அறிந்து அமல சோதி. சாமி பகவான் அனுப்பிச்சிட்டார். உங்களுக்கு தெரியும்ல, கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது கிளாஸ் பாடியிலே ப்ரெசென்ட் மென்டலி அப்சென்ட்ங்கிறது நமக்கு தெரியும். உடம்பு மட்டும் தான் இருக்குது, உயிர் வேற எங்கே சஞ்சாரத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சு விடுது நமக்கு. இப்போ அப்போ இன்னத்தை நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். அது போல சாமிக்கு தெரியாதா? இதெல்லாம் எங்களுக்கே தெரியும் இருக்கும்போது சாமி தெரியாதா? அராமுகம் அணைய அழகு அணங்கினை நோக்கி ஏனை இராமுகம் அணைய உள்ளத்து ஏழைமார் போல எம்பால் பராமுகையாகி. சாமி கோபமா சொல்றாரு. என்ன ஒன்றும் தெரியாத உம்மால் நடத்திட்டு இருக்கிற, என்ன சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு புரியாதா? ஆகமத்தை சொல்லிட்டு இருக்கேன், ஒன்றும் தெரியாத புத்தியில் அதுல உட்காந்துருக்கேன் அப்படின்னு திட்டுறாருங்க சாமி. எம்பால் பராமுகம் பார்க்காம உட்காந்துருக்க. பராமுகையாகி வேத பையன் உருப்படாது கேட்டாய். வேத பையனுடைய பெருமை புரியாம கேட்டுக்கொண்டிருக்கிறாய். குறாமுகை அவிழ்ந்த கோதாய் உற்றவி குற்றம் தன்னால். குற்றம் வந்துருச்சு உனக்கு, பாவகாரியம் செய்திருக்கிறாய். வகுப்பு கேட்கும்போது எப்படி கேட்கணுமா? அப்போ வகுப்பு கேட்கும்போது எப்படி கேட்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்ல விரும்பலாத இல்லையா? வகுப்பு சொல்லும் போது ஞான உபதேசத்தை உங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிற பொழுது என்ன இருக்கணும்? அது இப்படித்தான் ஒருமுக சிந்தனையோடு கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நாம் யாராவது நாம் அங்கேருந்து வரும்போது எனக்கு வணக்கம் வைப்பாங்க, நான் வணக்கம் வைப்பேன். அதனால தெரியாமலே வணக்கம் வச்சுக்கிறது. இப்போ கொஞ்சம் வணக்கம்னாலே எல்லாரும் திரும்பி லேட்டாக வராங்க. சரி நம்ம சீக்கிரம் வந்துட்டோம் அப்படின்னு இப்படிதான் நினைப்பாப்போம். அதான் நாளைக்கு வேற நாளைக்கு வர பாருது. பத்தாக வேற சேரை போட்டு டர்க்கு டர்க்குல இருப்பாங்க. வேலை இருக்கு. அதனால இப்ப குற்றம் வந்து நம்ம வேலை இல்லை. ஏன்னா வந்தவங்களால தானே இப்ப நம்ம பார்த்தோம், வரலாம் பார்க்க போறது இல்லை. அப்படி சொல்ல வேண்டியதான் போட்டிருக்கு இப்போ. அதனால பராமுகையாகி வேத பயன் ஒருப்படாது கேட்டாய். குறாமுகை அவிழ்ந்த கோதாய் உற்றவி குற்றம் தன்னால். இந்த குற்றத்துக்காக நீ சந்தத்தை கழிக்க வேண்டியிருக்குது. இதை எப்படி? விரதமும் அரணும் இன்றி மீன் படுத்து இழிஞரான பரதவர் மகளாகு அப்படின்னார். விரதம் இருக்க முடியாத, விரதத்தில் எதுவுமே பண்ண முடியாத, பூசை புனஸ்காரங்கள்லாம் செய்ய முடியாத, மீன் பிடிச்சு அந்த மீனை விற்று அதையே உணவாக கொண்டு வாழக்கூடிய பரதவருடைய பொண்ணா போ அப்படின்னா. நூல் படிக்கிறது நம்ம சிரத்தை காமிக்கலன்னா என்ன மாதிரி குற்றம் வருங்கிறது தெரிஞ்சு கொண்டு தான் அதில் அதனால எழுத்து பிழையற கற்கின்றீர் அப்படிங்கிறார் அருணகிரிநாத பெருமானார். அதுவும் ரொம்ப குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும். படிக்கும்பொழுது எழுத்து பிழையற கற்கின்றீர், பிழையோட படிக்கக்கூடாது. அப்போ பரதவர் மகளாகு என்று பணித்தனன் பணித்தலோடும் அரதனவா. சாமி அம்பாளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. என்னை அவர் புறாவுக்கு அக்க போறா அப்படிங்கிறது மாதிரி செத்த நேரம் செத்த நேரம் எப்படி கொஞ்சம் கள்ள சத்தத்துக்கு பேர்பட்ட சாவமா அரதன ஆரம் தாழ்ந்த ஆரமின் முளையால் அஞ்சி. அம்பாள் பயந்துட்டாங்க ரொம்ப. எதிர்பார்க்கிறேன். பரதனே பெருமானே நின் பிரிந்து வாழ வல்லனோ, உன்னை பிரிந்தனால வாழ முடியுமா பெருமானே என்ன பண்றேன் என்று தாழ்ந்தாள். அம்பாள் என்ன பண்ணா? இந்த சாமி உடனே என்ன பண்ணிடுவார்? அவருக்கு தன் பெருமை தானாரியா. கோவம் வந்துடும். கோவம் வந்தோடனே டக்குன்னு உடனே சிரிச்சிருவார். சாமி தன் பெருமை தானாரியா தன்மை எனக்கு சாயலும். அது கோவம் இல்லை, அன்பு நுகரும் பாங்கு. அது நாளைக்கு பார்ப்போம். விங்கு நீர் சடையான் நீங்கு மெல்லியல் பறிவு நோக்கி. அம்பாளுடைய அந்த வருத்தத்தை பார்த்து வாங்கு நீர் காணல் வாழ்க்கை வழங்கற்கோன் மகளாய் வைகி
ஆங்கு நீ வளர்னால் யாம் போந்தரும் கடிமுடித்து. நீ பரதவனுடைய கோன் மகளாக நீ பிறப்பாய். அப்போ நான் வந்து உன்னை திருமணம் செய்து கொள்ளுவோம். முடித்தும் என்னாது ஏங்கு தேங்கு நீரமுதன் நாணை செலவிடுத்து இருந்தான் இப்பால். அம்பாள் அனுப்பிவிட்டு இப்படி இருந்தார். பேசாம தான் இருந்தார். இப்போ பேசாம இருந்திருக்கலாம். அதோட அங்கேருந்து விநாயகர் முருகர் வேகமாக வந்தாங்க. அப்போ அடுத்து என்ன பண்ணார் விநாயகர் பெருமான்? அவருக்கு கோவம் வந்துருச்சு. என்ன எங்கள் அம்மாவுக்கே சாபமா அப்படின்னு விநாயகருக்கு. குழந்தைங்க அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிட்டா குழந்தைங்களுக்கு ஒரு அப்பா மேலே தான் மேலே கடுப்பு வரும். தப்பு அம்மா செஞ்சிருந்தா கூட பிள்ளைங்களுக்கு ஒன்றும் அம்மா மேலே கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் தான் அம்மா மேலே இருக்கும் இல்லையா? இப்படி தான் அப்படி இதாக பண்ணிட்டு இருப்பா, தான் பேசுவார். இப்போ தான் அப்படி பண்ணுவாருன்னா விசாரிச்சு பார்த்தா தப்பு யார் மேலே இருக்கும்? அம்மா மேலே தான் இருக்கும். இப்படி தான்மா அப்படி பண்ணிட்டு இருப்ப பார்த்தாலும் அப்படின்ட்டு சும்மா போயிடுங்க. எல்லாம் சண்டைன்னா அப்பா மட்டும் திட்டுறது பிள்ளைங்க, அம்மானா கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் இல்லையா? இது எங்கேருந்தே இருக்க போகுது? கைலாசத்துல இருக்கும் இல்லையா? அதான முன்னோடி குடும்பம். அதனால இதான் எல்லா உலகத்துக்கெல்லாம் தலைவியாகிய குடும்பம் அவதானே. ஐயரி நந்தினி நந்தித மேதினி அதை சொல்றாங்கல்ல. விஸ்வ வினோதினி நந்தனுதே இந்திய திருவோஷிந்த அதுல எல்லாம் வருது. குடும்பினின்னு வருமே. குடும்பினி இல்ல, பெருமானுடைய குடும்பினி தலைவி, குடும்ப தலைவியாக இருக்கிறாள் என்பதை காட்டியிருப்பார். சரி, அன்னது தெரிந்த நால்வாய் ஐங்கர பாட்டு எப்படி இருக்கு? நால்வாய் ஐங்கரன் இருக்கா? இந்த புத்தகத்துல தப்பா இருக்கு. நால்வான் ஐங்கரன் இருக்கு. சரி, நால்வாய் ஐங்கர கடவுள் தாதை முன்னர் வந்து இதனால் அன்றோ மூண்டது இச்செய்தி எல்லாம். ஒரு பிரச்சனை, ஒரு வீட்டில் ஒரு சண்டை நடந்து போச்சுன்னு வச்சுங்களேன். இதுக்கு என்ன காரணம்னு பிள்ளைங்க பார்க்க முதல்ல. இதுதான் முக்கியமான காரணம் அப்படின்னு. அது போல இங்கே நடந்த காரணம் என்ன? இங்கே கிடக்கு பாருங்க புக்ஸ்லாம், ஓலைச்சுவடி. இதுதான் அம்பாள் படிச்சு பார்ப்பதுக்கு முன்னாடி. அங்கே தானே சந்தேகம் ஏற்பட்டு இவர் வந்து இப்போ சண்டையாக முடிச்சு போச்சு. இதெல்லாம் நடந்தது எதனால காரணம்ப்பா? இதனால தானே என்ன பண்ணாரு? துதிக்கை நாளில் அந்த புத்தகத்தினாடி வாரி எடுத்து பெரிதார். முன்னர் வந்து எதனால் அன்றோ மூண்டதி செய்தி எல்லாம் என்ன வீண் கவளம் போல. எப்படி எடுத்தாராம்? கவளத்தை எடுக்கிறது மாதிரி, யானை எப்படி இந்த சோத்து திங்கிறது எடுக்கிறோமோ அது போல எடுத்தார். என்ன வீண் கவளம் போலாங்கு இருந்த புத்தகங்கள் எல்லாம். புத்தகம்னா இது போல புக்ஸ் அர்த்தம் இல்லை, ஓலைச்சுவடின்னு அர்த்தம். புத்தகங்கள் எல்லாம் தன்னெடும் கரத்தால் வாரி எறிந்தனன் சலதி மீதால். வாரி எறிந்தனன் சலதி மீதால். இதோட ஏதாவது நின்றுறாங்களா? முருகப்பர் போனது தேவையில்லாம மாட்டேங்கிறாரு. இப்போ அடுத்த பாட்டில் அண்ணன் தான் செஞ்சாரே, அதோட விட்டுறாங்களா? அடுத்த பாட்டு வரை வரைபக எறிந்த கூர்வேல் மைந்தானும் தந்தை கையில் உரை பெறு போத நூலை. இதான் ரொம்ப பெரிய குற்றமா இருக்கு போல் இருக்கு. இப்போ சாமி என்ன பண்ணிட்டு இருக்காரு? இந்த புத்தகத்தில் இந்த பக்கத்தில் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அம்பாள் அந்த பக்கம் பார்த்துருந்தாங்களே, அதோட சாபம் விட்டார். கையில் புத்தகம் நிறுத்திட்டே இருக்கு இப்போ சாமி கையில். இப்போ கீழே கிடக்கிற புக்கெல்லாம் எல்லாம் பண்ணாரு, எடுத்து வச்சு இருக்காரு. முருகர் எல்லாம் பண்ணிருக்காரு. கையில் சிவஞான போதம் சாமி வச்சுட்டு இருக்காரு. போதார் உடனே புடுங்கி வாங்கி இருந்த அது யாரு? வரை பகை எறிந்த கூர்வேல் மைந்தனும் தந்தை கையில் உரை பெரு போத நூலை உள்ளன பறித்து. கையில் இந்த நூலை பிடிக்கிருக்காரு முருகர். ரொம்ப பெரிய குற்றமா தான் இருக்குது. அட்லீஸ்ட் இவராது கீழே கிடத்த தூக்கி இருந்தார். சாமி கையில் இருக்கிற சிவஞான போதம், இது மணிவாச பெருமான்ட்டையும் காமிக்கல இந்த நூலை கையில் வச்சிருந்தேன். அது என்ன கையில் ஏதோ புக் வச்சிருக்கீங்களா என்னன்னு கேட்குறாரு. இது சிவஞான போதம் இதுதான் அப்படின்னு சொல்றார் சுவாமி. சிவஞான போதமா எனக்கு சொல்லி தரீங்களான்னார். வா கூப்பிட்டு உட்காராச்சு, திருவடி தூக்கி தள்ள வச்சுட்டார். இதுதான் திருவடி உபதேசம். குருந்த மரத்தில் உபதேசம் கிடைச்சுன்னு பார்க்கும். அது சிவஞான போதம்ங்கிறது. சிவஞான போதத்தை தான் மைகண்ட தேவனான்னு நமக்கு கொடுத்துருக்காரு நூலாக. அப்படி திரை புகையறிந்தானாக உள்ளன பறித்து வல்லே திரை புகையறி. சாமி கையில இருந்து பிடிக்க வச்சிருக்காரு. சாமிக்கு ரொம்ப கோந்துருச்சு. எரிந்தானாக செல்வனான் மாடக்கூடல் நரைவிடை உடையநாதன் நந்தியை வெகுண்டு நோக்காக. ரெண்டு பேரும் எப்படி உள்ளம்தான்.
அது யாருன்னு முதல்ல பெட்ரோல் அசிஸ்டன்ட் அங்கே நிற்கிறார். அந்த கை கட்டி நின்றுட்டு உங்கள் பிள்ளைங்கன்னு தாங்க விட்டேன் அப்படின்னாரு அவரு. நந்தியை வெகுண்டு நோக்கா, நந்தியை பார்த்தேன். அடுத்து நாம் இருக்கும் செவ்வி அறிந்திடாது இவரை. நான் பருவம், செவ்வினா பருவம், நான் என்ன நிலையில இப்ப இருந்துட்டு இருக்கிறேன், என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்காம 2 பிள்ளைய அனுப்பிச்சிருக்கேன் நீ உள்ள. பெரிய அபராதம் இது. அடுத்து நாம் இருக்கும் செவ்வி அறிந்திடாது இவரை வாயில் விடுத்து நீ இருந்தாய். வாயில விட்டு நீ வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற. தீங்கு விளைந்தது உனக்கு, உனக்கும் உனக்கும் தீங்கு விளைந்தது உனக்கும் இந்த தொடுத்த தீங்கு ஒழிய. இப்போ 2 பேரும் உள்ள விட்ட அந்த தீங்கு ஒழிய இன்றோர் சுர உருவாகி, சுறாமீனா போ ஆகி வையம் உடுத்த காரோத நீர்புக்கு உழல் என பணித்தான் மன்னோ. சுறாமீனா போய் கடல்ல கடை அப்படின்னு அனுப்பி விட்டார். அடுத்தது வெறு வெறு செலவின் வேழ முகத்தனை. இது புறநானூறுடைய குறிப்புங்க. இது வெறு வெறு செலவுங்கிறது. யானை வேக வேகமா போகும் அப்படிங்கிற அந்த யானை கூட இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் அவர் மேல பாக்குறார். விநாயகர் பாருங்க, விநாயகப் பெருமான் சிவபெருமானும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், மாற்றமே இல்லை. அதனாலதான் நம்ம சன்னியானம் பாருங்க, எந்த சன்னதிக்கு போனாலும் விநாயகர் இடத்துல கொடுக்கக்கூடிய அந்த விபூதியை தன்னுடைய விபூதி பண்டலில் போட்டுருவாங்க. அப்புறம் கொடுத்தா எல்லாரும் கொடுப்பாங்க. ஒரு நாள் கொடுத்தாங்கன்னா விபூதி பண்டல் தான் போடுவாங்க, யாரையும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு போகிறாங்கன்னா அங்கே கொடுக்கக்கூடிய விபூதியை தன்னுடைய விபூதி ஆட்டத்தில் போடுவாங்க. இது நம்முடைய சம்பிரதாயத்தில் இருக்குது. விநாயகரும் சிவபெருமானும் ஒன்று தான், அது மாட்டு கருத்து இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா இவர் ஐங்கரம், இவர் 5 தொழில் செய்யக்கூடிய கருத்தா அப்படிங்கிறத காட்டுறது தான் ஐங்கரம் உடையவராக காட்டுறாங்க. சரி, அதனால் சாமி செஞ்சார், உன்னை என்ன பண்ணுறது, உன்னை சாபம் விட்டா எனக்கு தான் அது வரும் அப்படிங்கிறார் சாமி. அதனால இழுச்சாயா மாட்டிக்கிட்டாரு எங்கள் முருகப்பெருமான். அதான் ஒரு காரணம் வச்சிருக்கீங்க அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. சிவஞான போதமாக இருக்கும், சிவபிரகாசமாக இருக்கும், வேற எல்லாம் ஒன்று தானே. இப்போ கீழே கிடந்தாலும் சிவபிரகாசமாக இருக்கும், சித்தியாராக இருக்கும், உண்மை விளக்கமாக இருக்கும், சங்கர் பேராகரமாக இருக்கும், கையில் வச்சது சிவஞான போதமாக இருக்கும். அதான் வேற என்ன. வெறு வெறு செலவின் வேழ முகத்தனை விதித்த சாபம் பெருவழி தன்னை சாரும் பெற்றியார் சாபம் கூறான். விநாயகர் சதிக்காம தனக்கே வந்துடும் அதுங்கிறதுனால சாமி அறுவரை நெஞ்சு போழ்ந்த கரோஞ்ச பருவத்தை வேலை விட்டு தூக்கின அந்த முருகப்பெருமான் வெள்ளிலையா சரி, வள்ளிலை வடிவேர் செங்கை முருகனை, முருகப்பெருமான வணிகர் தம்மிர் மூங்கையாக என்றான். நீ மதுரையில போய் ஒரு வணிகர் குளத்துல மூங்கை பிள்ளையா போற, ஊமையா போற அனுப்பிச்சு விட்டார். போய் இருந்த அனுப்பிவிட்டார். முருகப்பெருமான ஊமையாக்கி அனுப்பிட்டார். அம்பால மீனவ பண்ணாக்கி பரதவர் குளத்துக்கு அனுப்பியாச்சு. நந்தி பெருமான இப்போ 2 பேர் மட்டும் இருக்காங்க போல் இருக்குங்க கைலாசத்தில். 2 பேர். விநாயகர் மட்டும் கேர் பேசாங்க, சத்தப்படாமல் போயிட்டார் விநாயகர். அவர் எடுக்கிற முடிவு அவருக்கு சாதகமாக இருக்குது. புராணத்துல அவருடைய இதுல வரும், கடல் மாமுனிவர் பாடிய புராணத்துல வருது அது. அதனால இது அழகாக அரையநாத பெருமான் ஒத்துக்கிறாருங்க. அதை முருகப்பெருமான் தான் அரியனாகி அயனனாகினார். பல இடங்கள்ல செவிக்கு இனிய மொழி பகர்வோனேன்னு சிவபெருமானுக்கு உபதேசம் பண்றார் முருகப்பெருமான். அந்த அளவுக்கு உயர்த்திலாம் பாடுறார் அரையநாத பெருமான். விநாயகர் தன்னுடைய வழிபடு கடவுளாகிய முருகப்பெருமானை அப்படி காட்டுகிறார். ஆனா அதுவே விராலிமலை தேவா திருப்புகழ்ல சீரான கோல நவமணி மாலைன்னு தொடங்கக்கூடிய திருப்புகழ். அதுல சொல்றார், ஈடாய ஊமர் போல வணிகரில் ஊடாடி ஆளவாயினில் விதி செய்த லீலா விசார தீர வரத குருநாதா அப்படின்னு இதை குறிக்கிறார். அரையநாதரே சொல்றார். ஈடாய ஊமரை போல வணிகரில் ஊடாடி, வணிகர்கள்ட்ட பூந்து ஊடாடி ஆளாவாயில் விதி செய்த மதுரையில் இருந்த நீனு முருகப்பெருமானை குறிக்கிறார். அரையநாத பெருமான மாதிரி ஒரு உண்மை விளக்கம் செய்யக்கூடிய ஒருத்தர் யாருமே உலகத்தில் கிடையாது. அதனால தாய்மான சாமி
அருணகிரிநாதர் துதிக்கிறார். ஐயா அருணகிரி அப்பா, உன்னை போல ஒரு மெய்ஞான சொல் சொன்னோர் எவர்? உலகத்துக்கு நல்லதை சொல்ல வந்த சிவபெருமான் தட்சிணாமூர்த்தி கோலத்தில் வந்தார். ஆனால் அவராலேயே சொல்ல முடியலை. அதனால் என்ன பண்ணார்? கை காட்டினான். இப்படி கையை காமிச்சிட்டு உட்காண்டார். சிவபெருமானே கையை காமிச்சிட்டு உட்காண்டாரு. அருணகிரிநாத பெருமானே, நீங்க தான் உலகத்தில் சிவபெருமானாலே விளக்க முடியாத பொருளை கூட விளக்கி திருப்புகழா பாடிருக்கீங்கன்னு பாடுறார் தாய்மான சாமி. அந்த அவரு தான் குறிப்பிடார். அதே மறுப்பாங்க நம்ம ஆட்கள், அதே மறுக்கிறாங்க. அதனால சிவபெருமானே சொல்ல வந்து என்ன பண்ணிட்டாராம்? மௌனத்தால தான் விளக்க முடியும்னு, சொல்ல முடியாது, வார்த்தையால சொல்ல முடியாதுன்னு கை காட்டினான். கை காமிச்சு உட்காந்துறார் சிவபெருமானே. ஆனா இவர் என்ன பண்ணாரு? உன்னை போல ஒரு மெய்ஞான சொல்லை சொல்ல வல்லவர் யாரும் இந்த உலகத்தில். எல்லாமே திருக்குறள், எல்லா செய்தியுமே. அதனால அப்பேற்பட்ட அந்த குறிப்பு கொடுக்குறார். இது அதனால தான் இதுதான் சங்கத்தார் கழகம் தீர்த்த படலத்தில் வருது. சங்கத்தில் இருந்தாங்களே 49 பேர், அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. எல்லாரும் பாட்டு எழுதிட்டான். இப்போ எந்த பாட்டு நல்ல பாட்டுன்னு கண்டுபிடிக்க தெரியல. எல்லாரும் இப்போ சண்டை வந்துட்டு யாருடைய பாட்டு நல்ல பாட்டு, சரி நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸுக்கு போடுவோம்னு சொல்லி சுக்கநாதசாமி சன்னதிக்கு போனாங்க. சாமி ஒரு புலவராக தோன்றினார். என்னப்பா பிரச்சனை உங்களுக்குள்ள? எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு, புலவர்களுக்குள்ளே சண்டை இருக்கலாம், சச்சரவு இருக்கலாம், சண்டை இருக்கக்கூடாது அப்படின்னு. சரி என்ன பிரச்சனை சொல்லுங்க என்ன? எல்லா பாட்டையும் இருக்கோம் சாமி, எந்த பாட்டு நல்ல பாட்டு தெரியலங்க சொல்லுங்க என்ன? சரி ஒன்றும் இல்லை, நேராக போங்க. எத்தனாவது தெருவில் எத்தனாவது வீதியில் ஒரு சனவணிகன் இருக்கிறான். அவன் வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கான், அவன் ஊமையாக இருக்கான். அவனை கூப்பிட்டு வச்சு உங்கள் பாட்டெல்லாம் பாடிக்காமங்க. அவன் சொல்லுவான் எந்த பாட்டு நல்ல பாட்டு. நான் என்ன கேட்க வந்தேன்? ஊமைகிட்ட போய் பாட்டு பாடி கேட்டதெல்லாம் எப்படிங்க சொல்லுவார்? இல்லை, அது ஒரு புலவர் கூட கிடையாது, வடிகர் கொள்ள நீங்கள் என்ன கூப்பிட்டு வந்து செய்யுங்க பாடினார். உடனே அந்த சாமி சொல்லிட்டாருக்கும் பொழுது உடனே அந்த ஊம் பிள்ளை அழைச்சிட்டு வந்தாங்க. ஊம் பிள்ளையாகிய முருகப்பெருமான் தங்கப்பள்ளியில் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் பாட்டையும் பாடி 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 காமிக்கிறார். அப்போது நக்கீரர், பரணர், கபிலர் முதலியவர்களுடைய பாடல்களுக்கெல்லாம் சாமி தலையை நல்லா அசைத்து வாய்ச்சொல்லாலே பாராட்டினாராம். சில புலவர்களுக்காக தலையாற்றர், உடம்புல குறி காண்பிக்கிறது, மேனி புலகம் காமிக்கிறது, இப்படியெல்லாம் பலவிதமான பாடல்களுக்கான உணர்ச்சிகளை காட்டி அவர் தன்னுடைய உணர்ச்சிகளை காட்டி அப்படித்தான் அந்த சங்க நூல்களாக ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறார்கள். சரி அதுக்கப்புறம் அவர் எப்படி என்னானார்? அந்த ஊமப்புள்ள எங்கே வந்தாருன்னா நேராக புறப்பட்டு நடுநாட்டு தலமாகிய விருத்தாச்சலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜேந்திரப்பட்டணம் என்று சொல்லக்கூடிய எருக்கத்தம்புலியூர், அந்த எருக்கத்தம்புலியூருங்கிற கஷேத்திரத்தில் வந்து சிவபூஜை பண்ணுறார். அங்கே தான் அவர் ஊமைத்தன்மை நீங்கி முருகப்பெருமானா திரும்பி கைலாயம் போனார் அப்படிங்கிற செய்தி. அந்த கஷேத்திரம் தான் நம்முடைய தர்மியாதன 27வது மகாசன்னியானத்துடைய அவதார கஷேத்திரம். அந்த எருக்கத்தம்புலியூர் தான். அதனால தான் அங்கே உள்ள சாமிக்கு பேரே குமாரசாமின்னு பேர். குமாரனாகிய முருகன் வழிபட்டதுனாலே அந்த சாமிக்கு பேர் குமாரசாமி. நம்ம சன்னியானத்துடைய தம்பரான் நாமும் குமாரசாமி தம்பரான். உங்கள் கட்டில சாமியாக இருக்கும்போது உங்கள் பேரும் அதனால தான் குமாரசாமின்னு பேர் வச்சாங்க. 26 அப்படி யோசிச்சுருக்காங்க. இவர் பிறந்த ஊர் எருக்கத்தம்புலியூர், அங்கே உள்ள சாமி பேர் குமாரசாமி, அதனால இவர் பேர் குமாரசாமி தம்பரான். அடுத்ததும் இல்லை, ரொம்ப அடுத்த ஒரு யோசனை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம சன்னியானத்துடைய இப்போ 24வது சன்னியானம் பேர் சுப்பிரமணிய தேசிகர், 24வது தேசிகர் சன்னியானத்தோட பேர் சண்முக தேசிகர், 25வது சன்னியானத்தை பேர் சுப்பிரமணிய தேசிகர், 26வது சன்னியானத்துடைய பேர் சண்முக தேசிகர். இந்த ஆர்டர் மாறி மாறி தான் வரணும். அதன்படி நம்ம இருக்கிற சன்னியானத்துக்கு பேர் என்னவா இருக்கணும்? சுப்பிரமணிய தேசிகர் தான் இருந்திருக்கணும். ஆனால் இவங்க என்னமா பேர் வச்சிருக்கிறாங்க? தன்னுடைய சீடருக்கு மாசிலாமணி தேசிகர்னு 4வது சன்னியானத்தில் பேரை வச்சாங்க. ஏன் அப்படி வச்சாங்க அப்படின்னு இது வரைக்கும் வெளிப்படுத்தலை. அடிக்கடி அதை ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கிட்டேன். இது அப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம சன்னிதானம் பிஹெச்டி பண்ணது குமரகுருவருடைய இலக்கியத்தில் 26 இப்போ 27 சனியாக இருக்காங்களே, இவங்க பிஹெச்டி பண்ணி முனைவர் பட்டம் வாங்கினது குமரகுருவருடைய இலக்கியத்தில் தான். குமரகுருவரை ஆட்கொண்ட சன்னியானத்து பேர் மாசிலாமணி தேசிகர், 4வது சன்னியானம். அந்த பேர் இவங்களுக்கு வச்சுட்டாங்க. அதனால் குமாரசாமி தம்பரார்னு கட்லசாமியாக இருக்கும்போது பேர் வச்சப்பையும் அதில் ஒரு மீனிங்காக பேர் வச்சிருக்கிறாங்க. இப்போ சன்னியானமாக ஆனது பேர் இப்போ வச்ச பேருக்கும் ஒரு மீனிங் எப்படிலாம் இருந்திருக்கு பாருங்க. அதனால் முருகப்பெருமானத்தோட இந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே வச்சிருக்காங்க. ஆமாம், அதான் அவங்களுடைய விருப்பத்தை அப்படியே வச்சிருக்கிறாங்க. சரி, அதனால என்ன சொல்லிட்டு இருந்தேன்? முருகப்பெருமான் ஊமை பிள்ளையா இருக்குது சான்றுகள் சொல்றாங்க. நாயகன் எவளாலே நாயகி வளைஞர் மாதர் ஆயது நந்தி புத்தேல் அடுசுரவாகி முன்னீர் மேயதும் கருணை வள்ளல் மீன்படுத்து அணங்கை வேட்டு போயதும் அவட்கு கேள்வி புகன்றதும் முறையிற் சொல்வாம். அப்படி அம்பாள் எப்படி
பரதற்குள்ள பெண்ணாக போனால், சுறாமீனா எப்படி நந்திமர்மம் போனார், அவங்கள எப்படி இவர் போய் ஆட்கொண்டார் அப்படிங்கிறத இன்னும் சொல்ல போகிறேன்னு பாட்டு தொடங்குறார். இப்போ எங்கே போகணும் நேரம் எல்லாரும் எங்கே யார் கோயிங் டு ஷிஃப்ட் என்ன சீஷோர் சீஷோருக்கு போகிறோம் இல்லையா? அங்கே தானே இது நெய்தல் நிலம், அங்கே தான் போகிறோம், கடற்கரைக்கு போகிறோம். ஏன்னா அங்கே தான் ஒரு பரதவர் குளங்கிறது எங்கே வாழ்வாங்க எல்லாரும்? சிட்டியூரில் இருப்பாங்க. பட்டினத்தார் தான் எல்லாருமே பட்டினத்துக்கு ஓரத்தில் இருப்பாங்க. கடற்கரை பட்டினம்னாலே கடற்கரை ஓரத்தில் இருக்கணும். கடற்கரை ஓரத்தில் தான் ஷிப்ஸ் வந்துட்டு போவோம். அதனால தான் அது பெரிய நகரமாக டெவலப் ஆகுதுன்னு பார்க்கணும். கருங்கரி மூடையும் சீல் போடுறதுக்காக புலிச்சின்னம் பொறிக்கிறதுக்காக வந்து கிடக்கான் பட்டினப்பாளை சொல்லுகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சரக்குகள்லாம் ஏற்றுமதிக்காகவும் இறக்குமதிக்காகவும் வந்து கிடக்கு. எதுக்காகன்னா சோழராஜாவுடைய புலிச்சின்னத்தை பொறிச்சு தான் அனுப்பணும். அப்போ தான் ஏற்றுமதி இறக்குமதி அப்ரூவ் ஆகும். கஸ்டம்ஸ் சீலுக்காக வெயிட் பண்ணது பொருட்கள்லாம் அப்படின்னு காட்டுகிறார் பட்டினப்பாளையில். எப்படி இருந்துருக்கு அந்த காலத்தில் கரிகால் சோழனுடைய சோழ தேசம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறார். இது பட்டினப்பாளை தொடக்கமே அற்புதமான பாட்டு. வாசாயில் புகழ் வயங்கு விண்மீன் திசை தெரிந்து தெற்கினும் தற்பாடிய தலியுணவின் புத்தேம்ப. இந்த வானம்பாடி இருக்கு பாருங்க, அது மழை நீரையே தான் குடிக்குமா. அது மழை பெய்யாமல் வாடுனா கூட வான் பொய்ப்பின் தான் பொய்யா வரைத்தலை காவிரி. வான் பொய்த்தாலும் தான் பொய்யாதாகிய காவிரி நீர் காவிரி இப்படி புகழ்ந்து தொடங்குது அந்த பட்டினப்பாளையங்கிற நோட். அற்புதமான நோட். சோறு வடித்த கஞ்சி சேறுபடுத்த என்ன, சோறு வடித்து சோழ நாட்டில் கஞ்சி தெருவெல்லாம் ஓடி தெருவே சேரா இருக்கான். பேர்பட்ட தெரு சோழ நாடுன்னார். அதனால் கோழி எறிந்த குணங்குணாக்கவரும் கோழி எறிந்த கொடுங்குழையினர். பெண்கள் எல்லாம் காய வச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே கோழி வந்து மேயுது, ஏந்திரிச்சு போவோம் அழுப்பு. அதனால் காதில் போட்டிருக்கிற இந்த கோழியை கழிட்டு விட்டு அடிக்கிறாங்களாம் இல்லையா? குணங்குணாக்கவரும் கோழி எறிந்த கொடுங்குழையினர். பூம்புகார் போனீங்கன்னா கிடக்கான்னு பாருங்க. அப்படி பூம்புகார் பட்டணத்தை அப்படி காட்டுறாங்க. அது போல ஒரு பட்டணத்துக்கு போறோம். சூழும் வார்திரை வைகையை துறைகழு நாட்டுள் கிழையார் களிமுகத்தது நெய்தலங்கழின் கீழ்நீர் ஆழநீல் கருங்கழியகள் வளைந்து காரளைந்த தாழை மூதையில் உடுத்ததோர் தண்டுரை பாக்கம். பாக்கம்ங்கிறது கடற்கரை ஒட்டிய பகுதின்னு இருக்கும். அதனால தான் கொட்டி பாக்கம், பட்டினப்பாக்கம். அப்புறம் என்ன இருக்குது? பாலப்பாக்கம், பாலவாக்கம்ங்கிறோம்ல, கொட்டி வாக்கம்ங்கிறோம்ல, கொட்டி வாக்கம், பாலம். எத்தனை பாக்கம் இருக்குது? ஈஸியாரில் பார்த்தீங்கன்னா பல வாக்கங்களை பார்க்கலாம். ஏகப்பட்ட பாக்கம் இதெல்லாம் பாக்கம் அப்படின்னாலே அது பட்டினச்சேரின்னு அடுத்தது பரதவர் வாழக்கூடிய சிப்பு இஞ்சம்பாக்கம். அதெல்லாம் என்னது? ஈஸியார் தானே. ஈஸியார்னால ஈஸ்ட் கோஸ்ட் தானேங்க. மீனம்பாக்கம். மீனம்பாக்கத்தில் எங்கே கடல் இருக்க நினைக்கிறீங்களா? அப்போ கடல் ஒட்டினது தானேங்க. சென்னையே என்னது தாங்க, சென்னையே கடற்கரை தான் ஃபுல்லாகவே. அந்த ஏரியா மட்டும் கிடையாது, சென்னைங்கிற இந்த ஏரியாவே கடற்கரை ஒட்டியது தான். சென்னப்பட்டினம், சென்னப்பட்டினம், நாகப்பட்டினம், காவிரி பூம்பட்டினம் இப்படிலாம் பட்டினம். பாக்கம் அப்படிங்கிறது மருதூர் பாக்கம்னு பூம்புகார் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கிறதா ஒரு குறிப்பு. மருதூர் பாக்கம். சரி, கேளாம்பாக்கம், கீழ்ப்பாக்கம். கீழ்ப்பாக்கனே சிரிக்கணுமா? கிளாம்பாக்கம் இருக்கு, கேளம்பாக்கம் இருக்கு. எத்தனை பாக்கம்? அதுவும் பார்க்காத இல்லைங்க. சரி, ஊரப்பாக்கமா இல்லை எத்தனை பாக்கம்? லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு போயிடுவோம் அடுத்தது. அதனால ஊரப்பாக்கம் போறேன்னு ஏங்க ஊரப்பாக்கம் போறேன் இங்கே இரு அப்படி. அப்போ அப்படி ஒரு பாக்கம் இருக்கிறது. தாழை மூதையில் உடுத்ததோர் தண்டுரை பாக்கம். மூதையில் கோட்டை கட்டினது மோரி அந்த ஊரை சுற்றி என்ன இருக்கான்? தாழை, தாழம்பூ. ஒரு பூ 1000 ரூபாய்க்கு வாங்கணும் சிவபூஜைக்கு இங்கே பண்ணுறதுக்கு. சரி, திறந்து பார்த்தா உள்ள வெறும் மடல் தான் இருக்குது, பூவே இல்லைங்க. அதுமாரி ஏமாற்றிவிட்டான் சென்னையில் 3வது சிவராத்திரிக்கு, 2வது சிவராத்திரிக்கு வாங்கணும் அப்படி. ஆனால் அந்த ஊரில் அப்படி இல்லை. இப்போ நம்ம பார்க்குற பாக்கத்தில் தாழம் புதர்கள் ஊரை சுற்றி கோட்டை மாதிரி எழுப்பியிருக்குங்கிறார். முதையில் தாழை முதையில் உடுத்ததோர் தந்தூரை பாக்கம். தந்தூரைனா குளுமையான நீருடைய பாக்கம். எப்படி இருக்கு? முடங்கு முள்ளிலையால் புதைந்து எதிரெதிர் மொய்த்து
நுடங்கு கைதை போதொடு வழி நோக்க நின்ற செய்வ மடங்கு மொய்யராய் கையரும் கேடக வட்ட தடங்கி வாழ் பணித்தாடமர் ஆற்றுவார் அணைய. அந்த தாழம் பூக்கள்லாம் தாழம் புதர் எப்படி இருக்குங்கிறார். அது முள்ளு முள்ளா இருக்கு பார்க்கறதுக்கு. ஒன்று எப்படி இருக்கு, ஈட்டி ஈட்டி போல. தாழம் புதர் பார்த்துருக்கீங்களா இல்லையா? தாழம் புதர் கைண்ட் ஆஃப் அது மேலே பூக்கிறது பூவு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா கள்ளி போல தான் இருக்கும். கள்ளி சொல்ல முடியாது, அன்னாசி பூ இருக்கும். இல்லை அதான் நம்ம இந்த இது இன்னும் ஒரு பூ சாப்பிட்றோம். என்ன பழம் அது? என்ன பழம் அது? அன்னாசி பழத்துக்கு இல்லை, பைனாப்பிள். பைனாப்பிள் போல தான் இருக்கும். அது பைனாப்பிள் செடி மாதிரி தான் இருக்கும் பார்க்குறது. கத்தாழை தான், அதே குடும்பம் தான். கற்றாழை குடும்பம் தான் அது. வாசனை நல்லா கிட்ட போனால் நல்லா பூ பூத்துட்டு தான் வாசனை அடையும். பாம்பு இருக்கும்பாங்க அதில். அதில் தான் பூ பூக்கும், மேலே பூத்து வரும். பூவை தான் யூஸ் பண்ணுவாங்க. பூவே மடல் தானேங்க, அது கைண்ட் ஆஃப் பூ மடல் தான். அதுவும் குருத்து தான். அது தழம்புங்கிறது குருத்து தான். வாசனைக்கு இருக்கும்னு சொல்லுகிறார்கள். அது இருக்கிறது எப்படி இருக்குன்னு ஒன்று முள்ளிக்கல அதுக்குள்ளே டீட்டெயிலாக போகலைன்னா நேரம் இல்லை நமக்கு. அதனால என்ன பண்ணுறது, உள்ளுக்குள்ளே ஒன்று சண்டை போட்டுக்கிற வீரர்களை போல இருக்கு அப்படின்னு காட்டுகிறார். என்ன சத்தம் கேட்குது அங்கே? என்ன சத்தம் கேட்கும்? ஏலேலோ ஐலசா ஏலேலோ அப்படி தானே கேட்கும். அந்த ஊரில் அதானே சவுண்டு. மீனர்கள் ஒரு இடத்துல மீன் 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 அப்படில அதான் தாகம். இது அது உள்ளே இருக்கிற சோறு, மேலே இருக்கிற மடல்லே வாசனை அடிக்கும். அந்த மடலை கழிச்சா சாமிக்கு வைப்பாங்க. உள்ள இருக்கிறது மகரந்தமாக இருக்கும். தாழ தடை சடை பின்னுறதுன்னு இருக்கும். தீட்சிதர்கள்லாம் தீட்சிதர் வீட்டு பெண்கள்லாம் பார்க்குறோம்ல, சிதம்பரம் போனீங்கன்னா பார்க்கலாம். அது வழக்கொழிஞ்சு போச்சு தமிழ்நாட்டிலே. இந்த காலத்துலலாம் பொங்கல் வந்துச்சு, தீபாவளி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், வீட்டில் பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு சடை தப்பாங்க இல்லையா, இந்த தாழம்பூவை நறுக்கி நறுக்கி வச்சு அம்பாளுக்கும் சடை பின்னாடி பார்த்தீங்கன்னா தாழம்பூ சடை தான் கட்டியிருப்பாங்க. அது பொண்ணால் ஆக்கப்பட்டிருக்கும், கட்டப்பட்டிருப்பாங்க. சகாபசுந்தரி வச்சிருக்கா. அது போல் நம்ம பார்க்கும்போது பின்னாடி குஞ்சம் வச்சு கட்டிய உற்சவத்தில் பார்க்கலாம். அதே போல் அதான் அப்போ கட்டிட்டு போவாங்க பெண்கள் எல்லாம் இருக்குது. அதனால் அப்படி பெண்கள்லாம் அந்த காலத்தில் கட்டிப்பாங்க. இது வழக்கொழிஞ்சு போச்சு. இப்போ கொஞ்சம் வச்சு கட்டுறதும் வழக்கொழிஞ்சு போச்சு. இப்போ எல்லாமே போனி டெயில் ஆகிட்டு. போனி டெயில் ஒன்று விரிச்சு விட்டாச்சா கொத்த போச்சு. கட்டுறதே கிடையாது. ரப்பர் பேண்ட் இதெல்லாம் பிடிச்சோன்னு சொல்லி கொண்டே தான் கண்ணகி வேற விரிச்சு விட்டு போச்சு. சரி கேட்கட்டு போட்டோம். அதனால எப்படி சத்தம் கேட்குது? ஒரு பக்கத்தில் மீன் 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 மீனே இப்போதான் பட்டுச்சு, புது மீன் ஐஸ் வைக்காதுங்கிறான் இல்லையா? சத்தெல்லாம் கேட்குதுங்கிறாருங்கப்பா, நான் சொல்லலை, பாட்டு சொல்கிறாரு. புலவு மீன் உனக்கு ஓசையும் புட்களோ பிசையும் விளை பகர்ந்திடும் அமலையும் மீன் கொள் கம்பளையும் வளையறிந்திடும் அரவமும் வாங்குமார் அரவமும் அலையறிந்திடும் பறவை வாய் அடைப்பனமாதோ. கடல் சத்தம் கேட்குது இல்லையா, அந்த அலர்ந்து உழற சத்தம் அது கேட்கலையா அந்த ஊரில்? இப்போ ஏன் கேட்குதுன்னா எல்லாரும் இந்த வேற வேற சத்தம் மக்கள் போட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சத்தம் எல்லாம் இங்கே கேட்குது. இந்த சத்தம் எல்லாம் கடலோடைய சத்தத்தை அடைக்குதான். என்னென்ன சத்தம்? புலவு மீன் உனக்கு ஓசை. மீனெல்லாம் காய வச்சுருக்காங்க, விலை போகாத மீன், நேற்று பிடிச்ச மீன். நீ நேற்று பிடிச்ச மீன் விற்றுருவான். இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி விற்கிறான், ஐஸ் போட்டு வித்துறான். அங்கேயே கடல்லையே கீழே போட்டுக்கு கீழே என்ன பண்ணுறான், பெரிய ஐஸ் பாக்ஸ் வச்சு தான் கொண்டு போகிறான், அதிலே போட்டு வச்சிடறான். 10 நாளுக்குள்ளே தங்கியிருந்து மீன் பிடிச்சிருந்தா என்ன, அந்த மீனில் என்ன ஆகும்? அப்புறம் ஐஸில் வச்சு தான் எடுத்துருந்தாகும். அது ஒரு வகையில் நல்லதுன்னு சொல்கிறாங்கங்க. மீட்டு கன்சியூம் பண்ணுறவங்க கோல்டு ஸ்டோரேஜாக இருக்கிற மீட்டை வாங்குறது நல்லதுங்கிறாங்க. காரணம் என்னென்னா, கோல்டு ஸ்டோரேஜில் பேக்டீரியாஸ், வசிக்காத பேக்டீரியாஸ் அதில் செத்துரும். அதே சமயம் அது ஹார்ட்லையும் செத்து போயிடும், சமைக்கும் போதும் சாகும். அதனால் அப்படி ஒரு ஒரு தத்துவத்தை சொல்கிறாங்க. அது வாங்கி சாப்பிட்றவங்க தான் தெரியாது. அதனால் இங்கே என்ன சொல்ல வருகிறோம், புலவு மீன் உனக்கு ஓசையும். அதனால் பதப்படுத்தி வச்சுக்கிறது பின்னாடி. இப்போ பயன்படாத உணவை என்ன பண்ணுவான், பத்தல் போட்டு வைத்துக் கொள்வது என்பது தமிழிடத்திலிருந்த ஒரு பழங்கால வழக்கம். மாம்சத்தை கருவாடு உலர்த்தி உணங்கல் அப்படின்னா அதுதான். அதான் சொன்னேன். இப்போ உணங்குணா கோழி எறிந்த உணங்குணா கவரும் கோழி எறிந்த கொடுங்குழையினர். அப்போ புலவு மீன் உனக்கு ஓசையும். யாரோடு காய் வைக்கும்போது என்ன சத்தம் கேட்கணும்னு எனக்கு தெரியல.
ஒருவேளை காக்கா ஓட்டுற சத்தமாக இருக்குமான்னு தெரியல இல்லையா? அது சொல்லுகிறேன். புட்கள் ஓப்பிசை, புட்கள் நம்ம பறவைகளை ஓட்டுறது தான். சோன்னு ஓட்டணும். எப்படி ஓட்டுவோம்? சூன்னு ஓட்டுவோம். சூன்னு சொல்லுவோம். அது ஆக்சுவலாக அது சோ அப்படின்னு தான் ஓட்டும். சோ பாட்டு கூட வருது இல்லையா? இன்னொரு பாட்டு தமிழ் பாட்டு இருக்கேன், சினிமா பாட்டு. கொஞ்சம் கிளி குருவி மைனாவே ஒன்று பாட்டுக்கு அந்த கந்தர் கருணையில் வரும். அந்த பாட்டில் கூட நாகேஸ்வரன் ஆசோன்னு ஓட்டு இல்லைங்க, தனியாக இருக்கீங்க. அப்படியா? இல்லை, அந்த பாட்டு தான் சொன்னேன் நான். இந்த பாட்டு சொல்றீங்க, மருத அழகர் அந்த பாட்டு சொன்னீங்களோ, அதுலேருந்து தான் வரும். அந்த பாட்டில் அதுதான் வரும். இல்லை, 2 பாட்டுலேருந்து அது 2மே அந்த காக்கா ஓட்டுற பாட்டு தான். அதான் பறவைகளை ஓட்டுறது தானே. சோன்னு தான் ஓட்டுவாங்க. போங்கிறாங்களே, அதுதான். இது இங்கே கருவாடு உலர்த்துறப்போ சோன்னு ஓட்டுறாங்க. அப்புறம் விலை பகர்ந்திடும். ஆமாம், இந்த காட்சி பார்க்கணுன்னு எங்கே போனோம்? காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்கே போயிட வேண்டியது? காசிமேட்டுக்கு போகணுமா? காசிமேட்டுக்கு போயிட வேண்டியதுதான். அங்கே தான் அது நடக்குது. இங்கே வாங்கி ரேட்டு சொல்கிறது. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? மீன் கொள் கம்பாளாய் எனக்கு போடுங்க. நான் முன்னாடி வந்து ரொம்ப நேரம் நன்றி அவங்களே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கு இல்லையா? முன்னாடியே வந்துட்டு எனக்கு 2 கிலோ போடு, எனக்கு 3 கிலோ போடு, அப்படி சத்தம். மீன் கொள் கம்பாளை. கம்பளைனா சத்தம். கம்பளை தெழு காமுரு காளையர். ஞானசந்தர் திருவர தில்லையில பாடார். கம்பளை தெழு காமுரு. சாமியை ஆரவாரமாக சத்தமிட்டு கொண்டே வழிபாடு செய்கிறவர்கள் அர்த்தம். கம்பளை தெழு காமுரு காளையர், அம்பளைக்கும் கண்ணால்னு பாடார் ஞானசம்பந்தர். இந்த கம்பளை என்ன சத்தம்? மீன்கோள் கம்பளையும் வளையறிந்திடும் அரவமும். வளையோட தூக்கி எறிறாங்கல்ல. அப்படி பழவேற்காடுன்னு ஒரு நூல் இருக்குங்க, நல்ல நூல், படிச்சு பாருங்க கிடைக்குன்னா. அப்படின்னு இப்போ அதுக்கு போயிருந்தப்போ வாங்கி படித்தேன். பழவேற்காடுன்னு அந்த நூல் பேர். ஒரு பழவேற்காடை பற்றி ஒரு லெக்சிகன் குறிப்பு. லெக்சிகன்னா அவர் கையெழுத்து. லெக்சிகன்கிற ஒரு ஆங்கிலேயர். அவர் நிறைய நூல்களை கையெழுத்தாக அந்த காலத்தில் பதிவு பண்ணி வச்சிருக்காரு. அதில் பழவேற்காட்டில் போய் தங்கியிருந்து அந்த ஊரை பற்றி ஃபுல்லாக அவர் லெக்சிகன் ஏடாக பதிவு பண்ணி வச்சிருக்காரு. அதை ஒரு ஆராய்ச்சியாளர் தமிழ்படுத்தி அதில் என்னென்ன டேட்டாஸ் இருக்குங்கிறத எழுதியிருக்கிறாங்க. நூலை எனக்கு கிடச்சது, படித்தேன். அந்த நூலை படித்து முடிக்கிற வரைக்கும் நான் பழவேற்காட்டில் இருந்த மாதிரி இருந்தது. எனக்கு அந்த ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்தது. அது இந்த காட்சியில் அதை ஞாபகப்படுத்துது. இந்த மீனவர்கள்லாம் அங்கே இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, போனாங்க, வந்தாங்க, எல்லாம் அப்படி. பழையறிந்திடும் அரவமும் வாங்குமார் அரவமும் அலையறிந்திடும் பறவை வாயடை பணமாதோ அப்படின்னு சொல்லி மீன் வாங்குற சத்தம், மீன் கொடுக்குற சத்தம், விற்கிற சத்தம், வாங்குற சத்தம், இது எல்லாம் பலவிதமான ஓசைகள் கேட்டுக்கொண்டிருக்க அந்த ஓசைகள் எல்லாம் கடலுடைய வாயை அடைக்கிறது என்று சொல்லுகிறார். அதோடு நாம் புராணத்தை நிறைவு கொண்டு விடுவோம். அடுத்த வகுப்பில் இதோடைய தொடர்ச்சியை சந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்து உலக மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோனகுரு வாழி, வார்த்தை வாழி, அன்பர் வாழி, பராரமே திருச்சிட்டம்பலம். போயிட்டு வரலாம். ஆட்டோ புக் பண்ணி வச்சு இங்கே